ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு, பச்சை மிளகா எல்லாம் போட்டு க்ரீன் சிக்கன் மாதிரி பண்ண போகிறேன், கிரேவி மாதிரி. இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு. இப்போ அதோடய போட்டு அரைக்கிறதுக்கு ஏலக்காய், பட்டை, சோம்பு, கிராம்பு, கசகசா எல்லாம் இருக்குது. இப்போ வாங்க இதெல்லாம் மொத்தமாக மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி போட்டுக்கலாம், கொத்தமல்லி, புதினா எல்லாம் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து காரம் வந்து பச்சை மிளகா தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கிறங்க. பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டுக்கிறங்க. இதில் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இதை வந்து நான் வந்து அரைச்சிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அரைச்சிட்டேன், எல்லாத்தையும் நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம குக்கரை காய வச்சுக்கிடலாம். நான் காய வச்சுட்டேன் ஏற்கனவே. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு, கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு ஒன்றா வதக்கிக்கிடலாம். இப்போ கடுகு, சோம்பும் போட்டுக்கிடலாம். கடுகும் சோம்பும் நல்லா இடிச்சிருச்சு. இப்போ தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கிடலாம். நல்லா வதக்கியாச்சு. இதில் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அரைச்ச விழுது இதில் சேர்த்து கிண்டிக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ இதோட கூட உப்பும் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம், நான் வீட்டிலே அரைச்சது. கறியை சேர்த்துக்கலாம். கறியை சேர்த்து நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுக்கலாம். கிண்டி விட்டாச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்ச அந்த தண்ணி இருக்குல்ல, அதை ஊற்றிக்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, ஏன்னா குக்கரில் வச்சுருக்கனால தண்ணி ரொம்ப இருக்கும். கிரேவி மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நான் வெந்த பிறகு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ க்ரீன் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.